Taste the Daily. அதிவீர ராமபாண்டியன் சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் சார். நீண்ட காலமாக நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க, அதிமுக ஆட்சியில் கொடுத்த மடிக்கணினியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கேட்டுட்டு இருந்தீங்க. மகளிருக்கு, விடுபட்ட மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு கொடுக்கல, அதையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ திமுக அரசு ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கிட்டே வராங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, ஏதாவது திடீர்னு விருந்தாளி வந்தால் கோழிகளுக்கெல்லாம் இற போட்டு அப்படி பார்ப்பான்னு கூப்பிட்டு அதை எந்த கோழி நல்லாயிருக்கோ அதை பிடிக்கிறதுக்கு ஒரு லாபகமாக செய்வாங்க. அது மாதிரி இப்போ தேர்தல் வரப்போகுது. அதனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்து மக்களை எப்படியாவது வாக்களிக்க வைக்கலாமா நமக்கு அப்படிங்கிற ஒரு 10ஆம் பசலித்தனமான ஒரு முயற்சின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஓகே. ஏனென்றால் இப்போ நீங்கள் பொங்கல் தொகுப்புன்னு சொல்கிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் 2500 ரூபாயும் 21 வகையான பொருட்களும் கொடுத்தோம். அந்த 21 வகையான பொருட்களை மட்டும் திமுக கொடுத்த போது அதிலும் தரமற்ற பொருட்களை கொடுத்தது. பள்ளி விழுந்தது, இலகிய உருகியவெல்லாம், இப்படி பல முறைப்பாடுகள். இதையெல்லாம் நாம் எடுத்து வச்சோடனே அதுக்கு அடுத்த பொங்கலில் ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அதற்கு அடுத்து ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. கடைசியாக சென்ற பொங்கலுக்கு கையில் காசே இல்லைன்ட்டாங்க. அப்போது இப்படி நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ 21 வகையான பொருட்களினுடைய மதிப்பு தான் இந்த 1000 ரூபாய் ஒழிய 1000 ரூபா பரிசாக இவங்க கொடுக்கல பொங்கலுக்கு. அடுத்து இந்த 3000 ரூபாயிலையும் அதில் ஒரு 1000 ரூபா கழிச்சுக்கோங்க. போன வருஷம் அந்த 1000 ரூபா கூட கொடுக்கல. அதையும் கழிச்சுக்கிட்டிங்கன்னா வெறும் 1000 ரூபா தான் அந்த 3000 ரூபாங்கிறதே உண்மையான கணக்கு. அப்போ இதில் எவ்வளோ பொய் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு திட்டம் 3000 ரூபான்னு சொன்னால் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? மக்களுக்கு கணக்கு தெரியாதா? இந்த பொங்கலுக்கு எப்படி இந்த திமுக என்னை நடத்தியது, 4 பொங்கலுக்கு உங்களை வந்து போடா வெளியே போடான்னு விரட்டிட்டு 5ஆவது பொங்கலுக்கு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு உங்கள் அதில் சால்வை போட்டிங்கன்னா மறந்துடுவோமா என்ன? அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி லேப்டாப் யாருக்கு கொடுக்கணும்? இமீடியட்டாக 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு போகின்ற மாணவிகளுக்கு கொடுத்தால்தான் அதை வந்து தொடர்ந்து கல்லூரி வரைக்கும் அவர்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் படித்து முடித்து விட்டு வெளியேற போகிற மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. ஏன்? அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுகிற வயது வந்து விட்டதான். அதனால டெக்னிக்கலாக கொடுத்தா வாங்கியவர்களெல்லாம் பார்த்தீங்களா நமக்கு கொடுத்துட்டாரு, இளைஞர்களோட ஓட்டை வந்து கவர்ந்து இழுக்கிறாங்களா? ஆமாம். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா? என்ன லேப்டாப் அவங்க பார்க்காத பொருளா? அவங்க குடும்பத்தில் இதற்கு முன்னால் ஒரு சகோதரனோ சகோதரியோ படித்திருந்தால் எந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைத்தது, அது எவ்வளவு பயன்பட்டதுங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ இப்போ கொடுக்கும்போது இதனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுமே. அப்போ இப்பவும் அவங்க சொன்ன தொகையில் கொடுத்துருவாங்களா, கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திமுக எப்போதும் ஆசையை தான் தூண்டுமே ஒழிய திருப்தி மக்களுக்கு ஏற்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. இல்லை சார், இப்போ ஆசையை தூண்டுறதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தானே தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை தானே நிறைவேற்றிருக்காங்க. நம்ம ஏன் அதை அப்படி பார்க்கக்கூடாதா? அப்படி பார்க்க முடியாது இல்லையா? நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுபவராக இருந்தால் அந்த திட்டத்தை உங்களுடைய ஆட்சிக்கு காலம் வந்த உடனே ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் 1000 ரூபாய் திட்டத்தை எப்போ கொடுத்தாங்க சார்? ஓகே. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து என்ன ஆச்சு உங்கள் வாக்குறுதின்னு கேட்டு அவரை கிடுக்குப்பிடி பிடிச்சதுக்கப்புறம் அவரை வழி இல்லாமல் அந்த தொகையை கொடுத்தாங்க. எதிர்க்கட்சியோட நிர்பந்தத்துக்கு பயந்து, எடப்பாடியாருடைய கோரிக்கைக்கு பயந்து, ஐயோ அதை கொடுக்கலன்னா விட மாட்டாங்க, நம்மளை வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நம்ம எண்ணத்தை சொல்லிடுவாங்கன்னு பயந்து போய் கொடுத்தது தான். அது மக்கள் நலனில் கொடுத்ததா? அதிமுகவுக்கு பயந்து சரி 1000 ரூபாய் கொடுக்காமல் இவர்கள் விட மாட்டார்கள்ங்கிற அடிப்படையில் கொடுத்த தொகை தான். அந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கரண்ட் பில்லை ஏற்றுனீங்க, வீட்டு வரி ஏற்றுனீங்க. வீட்டு வரி ஏற்றும் போது குடிநீர் வரி, கழிவு நீர் வரி, குப்பை வரின்னு அந்த வரியெல்லாம் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் பத்திர கட்டணம், முத்திரை கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, ஈவன் ஒரு பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை கூட 100 மடங்கு உயர்த்திருக்கீங்க. இப்படி நீங்கள் உயர்த்தாத எந்த பொருளுடைய விலையும் இல்லை. இதற்கிடையில் 2 ஆண்டுகளில் பொருட்களுடைய விலைவாசி தாறுமாறாக ஏறிடுச்சு. இப்போ 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் வாக்குறுதி கொடுத்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு போய் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குற போது அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு வரி இந்த மாதிரி வசூல் இதிலெல்லாம் வாங்கிட்டு 1000 ரூபா கொடுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு தான் நீங்கள் போய் கொடுத்தீங்களே கூட, அந்த 1000 ரூபாயும் அவர்கள் வாக்களிக்கும் போது எதிர்பார்த்த 1000 ரூபாயாக இல்லைங்கிறது மக்கள் தெளிவாக புரியுறாங்க. இது நம்ம மட்டும் சொல்லலை. திமுக ஒரு மீட்டிங்கில் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம்னு அப்படி புலகாங்கிதம் அடைந்து சொல்லல. ஒரு பெரிய ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு பார்ட்டி போய் என்ன 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு அந்த 1000 ரூபா வச்சு அரை நாளை கூட கழிக்க முடியாது ஏன்னா அவங்க நேரடியாக சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் அவங்க புரியாமல் இல்லை.
ஒரு பொருளுடைய விலையும் தரமுமே வாழ்வாதாரம் எவ்வளோ எங்களுக்கு உயர்ந்து கிடக்குது. நாங்கள் இந்த 1000 ரூபாயை வச்சு ஒரு நாளை கூட கழிக்க முடியாத நிலையில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் அது அவங்களை எவ்வளவு கோபத்தை தூண்டுதுன்னு பாருங்க. ஆனால் புரியுது சார். இப்போ பொதுமக்களே நேரடியாக கேட்குறேன், இந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ தேர்தல் ஆதாயத்துக்காக ஓட்டுக்களை பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் திமுக அரசு இந்த திட்டங்களை கொடுக்குறாங்களே, அது அப்போ வந்து 26 தேர்தல் அது கை கொடுக்காதா? திமுக கை கொடுக்காது சார். மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சார். 1000 ரூபாய் உங்க வீட்டு பணத்துல இருந்து கொடுக்குறீங்களா, கருணாநிதி சம்பாதிச்ச தொகையில இருந்து கொடுக்குறீங்களா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது தனியா வியாபாரம் பண்ணி அந்த லாப பணத்துல இருந்து கொடுக்க போறீங்களா? அரசுடைய பணம் 3000 ரூபாய் நீ கொடுத்தீங்களா, 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனவங்க என்ன சொல்றாங்க? இது எங்க பணங்க, எங்க பணத்தை கொடுத்துட்டு என்ன பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லலையா? ஓகே. அதுலயும் இன்னொரு மூதாயிட்ட கேட்கும், யாருக்கு ஓட்டு போடுங்க, இது எம்ஜிஆர் கொடுத்த பணம்னு சொல்றாங்க. ஏன்னா இயல்பாகவே அதிமுக தான் கொடுக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். இவர்கள் ஒரு தொகையை கொடுத்தால் அந்த தொகைக்குள் பலவிதமான கணக்குகள் இருக்கும். அது உண்மையிலே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி வந்து நான் கடந்த 4 ஆண்டுகளில் இவர்கள் பொங்கல் பரிசு தொகையை எப்படியெல்லாம் டீல் பண்ணி 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3000 ரூபாங்கிறது வெறும் 1000 ரூபாய் தான். அதற்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுக்காம இருந்து அந்த விடுபட்ட 1000 சேர்த்து கொடுக்கறதானே ஒழிய 3000 ரூபாய் ஒன் ஸ்ட்ரோக்ல இவங்க கொடுத்ததா அதை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டத்திலையும் திமுக கொடுக்கிற போது அதற்கு பின்னால் ஏதாவது தேர்தல் கணக்கு வைத்துத்தான் கொடுப்பார்கள். அதை நம்பி போனால் மீண்டும் மாட்டிக்கொள்வோம் என்பது பொதுமக்களுக்கு மிக தெளிவா தெரியும். ஆனா சார், நீங்க தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகளை என்ன குற்றச்சாட்டு திமுக அரசு மீது வச்சீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 5% கூட நிறைவேற்றல, 10% கூட நிறைவேற்றல திமுக அரசு, ஆட்சியே முடிய போகுது அப்படிங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப சமீபத்தில் பேசின முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க 505 வாக்குறுதி தான் கொடுத்தோம், அதுல கிட்டத்தட்ட 80% வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பட்டியல்லாம் வெளியிடுறாரு இல்லைங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இதுவரைக்கும் 4 ஆண்டுகள்ல 4 விதமா சொல்லியிருக்காரு. 75% சொல்றாரு. அதாவது 75% முதல் ஆண்டுல சொல்லியிருந்தா பரவாயில்ல, 80% நீங்க சொன்னதை தாண்டி 85% சொல்லிட்டு மறுபடியும் 75% ஆரம்பத்தில் 99% முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப இதுல எது சார் உண்மை? 99ன்னு சொன்ன ஆட்சி உண்மையா, இல்லை 80ன்னு சொல்றது உண்மையா, 75ன்னு சொல்றது உண்மையா? இதையெல்லாம் கால இடைவெளியில கூட வரிசைக்கிரமாக சொல்லாம முதல்ல அதிகமா சொல்லிட்டு இப்ப குறைச்சிக்கிட்டே போறாங்களே, அது உண்மையா? அப்ப இது எவ்வளவு அப்பட்டமான பொய்ங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல இவர்கள் நிறைவேற்றிய வாக்குறுதி வெறும் 12.6% தான் அப்படிங்கிறது மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றவே இல்லைன்னு தான் சொல்றோம். நம்ம இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் ரெஸ்டோர் பண்ணினீங்களா? இல்லை, நாங்கள் அதுக்கு மாற்று திட்டம் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வாக்குறுதி என்ன கொடுத்துருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அந்த அரசு ஊழியர்கள் எந்தவித தொகையும் அவர்களுடைய சம்பளத்திலிருந்து செலுத்த வேண்டாம். ஆனால் நீங்கள் 10% அவங்க கெட்ட சொல்கிறீங்க. சரி, 10% நாங்கள் கெட்டிடுறோம், எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, என் குடும்ப ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பணம் என்ன ஆகும்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே, கட்டின பணம் என்ன ஆகும்? அப்போ இது ஹம்பக்கு தானே. அப்போ பெனிஃபிஷியரி யாரு? எம்ப்ளாயி என்ன, எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுங்கன்னு சொன்னா வாங்க 10% கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமா? ஐயாங்க, அது யூடியூப்பை திறந்தீங்கன்னா SIP போடுங்க, நீங்க 15% போட்டீங்கன்னா 4 கோடி ஆயிரும், நீங்க போனதுக்கப்புறம் இந்த பணத்தை எடுத்துக்கலாம்னு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் ஓகே யூடியூப்ல சொல்ற சாதாரண 10% மாசம் டெபாசிட் பண்ணுங்கிற மாதிரி இதுவே வந்து ஏற்கனவே மத்திய அரசு இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கு. அதுக்கு வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து அதை அப்படியே மாற்றி இங்கே கொண்டு வந்து நாங்கள் புதுசாக ஏதோ இவங்க கண்டுபிடிச்சாங்களாம், குழு போட்டாங்களாம், அந்த குழுவில் வந்துச்சா யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீமை தூக்கி போட்டால் இதுவும் அதுவும் ஒன்று தான். இதில் இப்படி சொல்கிறது எல்லாமே போய் சரி, இதை பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எவ்வளோ நாள் இதை செய்யலை? இதை செய்கிறதுக்காக இதில் வந்து இப்போ அரசு ஊழியர்கள்கிட்ட இந்த ஸ்டாலினுக்கு ஸ்வீட் ஊட்டினாங்க பாருங்கள், அந்த ஊழியர்களை அந்த சங்கத்தை சார்ந்தவர்களே தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, ஒரு யாரா ஊட்ட சொன்னது, நம்ம கையிலேருந்து 10% பணத்தை பிடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு போய் நீ ஸ்வீட் ஊட்டுவியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஊட்டின ஆட்கள் பெரும்பாலும் செய்தியில் இல்லை, அந்த அவங்களுடைய ஆசிரியர் வட்டத்தில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்புகளில் அவங்க வரமாட்டேங்கிறாங்களா. ஓகே சார், நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதிவீர ராமபாண்டியன் சார். சார், இப்போ நாங்கள் சில கொடுத்ததில் சில வாக்குறுதிகளை இப்போ நிறைவேற்றிட்டு, உதாரணத்துக்கு லேப்டாப், மகளிருக்கு உரிமைத்தோடு நிறைவேற்றிட்டு நாங்கள் மக்கள்கிட்ட போய் நாங்கள் பார்த்தீங்களா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படியான ஒரு பிம்பத்தை வந்து திமுக அரசு கட்டமைக்க முயலுதா? தேர்தலுக்கு நாட்கள் மிக குறைவாக இருப்பதால் நாங்கள் திருந்திட்டோம், நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு இணக்க நிலையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் மிக தெளிவாக இருப்பாங்க.
எனக்கு தேவை எப்போதோ அப்போது தான் கொடுக்கணும். நீ எல்லாம் பண்ணிட்டு தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக கொண்டு வந்து இந்தான்னு வலுக்கட்டாயமாக பசி இல்லாத நேரம் மாதிரி நீங்களை போட்டு திணிக்க முடியாது வாயில். நான் எப்போ பசியாக ஆதரவாக அரசினுடைய கரங்களை எதிர்பார்த்து காத்திருந்தேனோ அப்போ அந்த மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் தேர்தல் வருகிறது என்பதற்காக நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் தலையில் போடுறேன், நான் பார்த்து இவ்வளோ அறிவிக்கிறேன் அவ்வளோ அறிவிக்கிறேன்னா அதுலேயும் பெரும்பாலும் அறிவிப்பாக தானே இருக்கு. ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் போனீங்கன்னா, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய நிதியில் 50% உள்கட்டமைப்புக்கு பங்களிப்பு செய்யும் மாநிலங்களின் வரிசையிலிருந்து தமிழ்நாடு வெளியேறிடுச்சு. அப்போ 50% நீங்கள் கொடுக்கலன்னா, இது வரைக்கும் 50%க்கு மேலே நம்ம உட்கட்டமைப்பு, அதாவது சாலை மேம்பாடு, இந்த அடிப்படை கட்டமைப்புக்கு செலவழிக்கிறது தான். அப்போ இந்த செலவழிப்பை அவங்க செய்யலைனாலே திட்டங்களில் அதிமுகவோட அவங்க கம்மின்னு அர்த்தமாயிடுச்சா? இல்லை, அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வை திமுக அரசுக்கு இல்லையா? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் திட்டங்களுக்கும் உங்கள் திட்டத்துக்கும் எங்கள் திட்டத்துக்கும் ஜோடி போட்டு பாப்பா, ஜோடிலாம் கேட்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய நிதி ஆதாரத்தில் 50%க்கு மேல் நான் அதிமுக உள்கட்டமைப்புக்கு செலவழித்தது, இன்றைக்கு நீங்கள் அப்படி செலவழிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் திட்டம் எங்களோட கம்மிங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம் தானே. இதுக்கு ஒவ்வொரு திட்டத்தையா சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ இப்போ நீங்கள் செய்கிறது, உங்ககிட்ட இருக்கிற அந்த தொகையை வைத்துக்கொண்டு தேர்தலுக்காக எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்களே ஒழிய அது எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வரும்? இப்போ இன்னும் சொல்ல போனால் இன்றைய தேதி வரை 7 லட்சம் குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை வாங்க வரல சார். ஓகே. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க இப்படி ஏமாற்றி கொடுக்கறத உடனே போய் ஒரு ஆர்வத்தோடு அந்த வந்து வாங்கலையே. அப்போ அதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கல. இப்போ இந்த நோக்கம் என்ன நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக பார்ப்பாங்க. இவங்க சொல்கிற திட்டங்களும் இப்போ தேர்தலுக்காக சொல்லக்கூடிய வகையில் தான் ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வர்ற நாட்களையும் என்னதான் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு சார், ஒரே ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் வந்து விவசாயிகள் வாங்கிய கடனை 2 முறை தள்ளுபடி பண்ணார். கிட்டத்தட்ட 13,000 கோடி அரசு கடனை தள்ளுபடி செய்தது. இப்போ நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறீங்க? ஒரு விவசாயிகள் நலன், ஆனால் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. எந்த விவசாயியாவது ஒரு சின்ன பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்களா? அப்போ இந்த பணங்கள்லாம் எங்கே சார் போகுது? அப்போ யாருக்காக திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சர் சொன்ன மாதிரி 30,000 கோடி 7 மாதம்னு சொன்னால், இவங்க வந்து மிகப்பெரிய 7 மாதங்கள்னு வச்சு பார்க்கிற போது மிகப்பெரிய அளவில் இங்கே கையாடல் கமிஷன் தான் நடந்திருக்க. மக்கள் நலத்திட்டம் என்பது இங்கே நடைபெறவில்லை என்பதுதான். நன்றி.